அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய பதிவுல நம்ம நாவல் பழத்த பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாவப்பழம் ரொம்ப ருசியான ஒரு பழம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழம் நிறைய மருத்துவ குணங்களோட இருக்குங்க. அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிப்பு, புளிப்பு அப்படின்னு 2 விதமான சுவைகளையும் கலந்து இருக்கக்கூடிய பழம் தான் இந்த நாவல் பழம். இந்த நாவல் பழத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமா விட்டமின்கள் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. ஸோ இது மாரி பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால, இந்த நாவல் பழம் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு பழம் தான். இந்த நாவல் பழம் சீசனா இருக்கக்கூடிய நேரத்தில அத ருசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதிக பேர் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா நாவப்பழத்த எல்லாருமே சாப்பிடணும். அது ஏன் சாப்பிடணும் அப்படின்றதுக்கான காரணங்கள பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாவல் பழத்த நம்ம எடுத்துக்கும் பொழுது, இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்த கூட இது குறைச்சு கொடுக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாம, நாவல் பழத்துல குறைந்த அளவுக்கு கிளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கு மற்றும் ஜாம்போலினும் இருக்கு. அதாவது மாவுச்சத்து சர்க்கரையா மாறக்கூடியத கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நாவப்பழத்துல அதிகமா இருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒழுங்குபடுத்துறதுக்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கறதுக்கும் இந்த நாவல் பழம் உதவியாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதியோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாவல் பழத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து ரத்தத்தில் அதிகமாக கலக்காமல் சுகர் லெவலை ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாவப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. அதேபோல் இந்த நாவப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். ஸோ செரிமானத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். மலச்சிக்கலை தடுத்து கொடுக்கும். குடல் இயக்கம் சீராக இயங்குறதுக்கு உதவியாக இருக்கும். நாவல் பழத்தினுடைய விதைகள் மற்றும் பட்டைகள் கூட பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நாவல் பழத்தினுடைய விதைகளை காய வைத்து பொடி செய்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நாவப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்தோசைனிகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள், பீலோஃபினால்கள் போன்றவை எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய், இதய நோய் இது போன்ற நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தெல்லாம் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் நாவப்பழத்தை எடுத்துக்கோங்க. நாவல் பழத்தில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுதும், பழங்களை எடுத்துக்கும் பொழுதும் ரத்த அழுத்தத்தை குறைச்சி கொடுக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது சரியாக இருக்கணும். அப்போ தான் இதய துடிப்பு சரியாக இயங்கும். இல்லைனா மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்படும். இதயத்தினுடைய துடிப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதனால் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நாவப்பழத்தை எடுத்துக்கோங்க. பெருந்தமனியினுடைய தடிப்பு, தோல் அலர்ஜி இது மாதிரியான அபாயங்களை கூட நாவல் பழம் தடுத்து நிறுத்தும். ஸோ நாவல் பழம் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாவப்பழத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிடாமலும் இருப்பாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வாங்கி சாப்பிடுங்க. நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு கொடுங்க. இல்லைனா அவங்களுக்கு எந்த வகையில் அதை சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த சத்து தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம தான் கொடுத்தாகணும். அதாவது இந்த காலகட்டங்களில் இயற்கை உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குங்க. அதனால தான் நோய்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் மருத்துவமனை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ உணவே மருந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாலாம் சொல்லி வைக்க கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுக்கு மிகவுமே மருந்தாக செயல்படக்கூடியது. என்ன நடந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக முதல்ல இருக்கணும் அப்படின்றத மறந்துடுறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாருமே வேலை பார்க்குறோம். அதிகமாக வேலை செய்கிறோம். நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். அது எல்லாத்தையுமே தாங்கிறதுக்கு நம்மளுடைய உடல் முதல்ல வலுவாக இருக்கணும். அந்த உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் நிறைந்த பழங்கள். இதை பார்த்திங்கன்னா பலரும் மறந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாவப்பழத்தை பற்றி நீங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இனிமேட்டுக்கு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாவப்பழம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுனால நமக்கு நோய் அபாயம் இருக்கவே இருக்காது. அதே போல் நாவப்பழத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள்
சருமத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசானவங்க மாரி தெரியும். ஸோ, இந்த மாரி அ வயதான தோற்றத்தை எதிர்த்து வந்து போராடும். அந்த வயத வந்து எட்டி பார்க்குது பார்த்தீங்களா, அந்த அறிகுறிகள்லாம் தடுத்து சருமத்த வந்து பொலிவு கொடுக்கும். முகப்பரு, கரும்புள்ளி இதெல்லாம் வந்து காணாம போகும். கண்டிப்பா அதெல்லாம் செய்யுங்க. அதேபோல நாவப்பழத்தில நார்ச்சத்து அதிகம் இருக்கு. கலோரி வந்து கம்மி தான். ஸோ, உடல் எடைய வந்து சீரா வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே நாவப்பழத்த வந்து எடுத்துக்கோங்க. நாவப்பழம் ஒரு சிறந்த தேர்வா வந்து உங்களுக்கு இருக்கும். கம்மியா சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைவா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ வயிறுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால அதிகமா கலோரிகள வந்து நீங்க எடுத்துக்கணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஒட்டுமொத்தமாவே பார்த்தீங்கன்னா, கலோரி உட்கொள்ளக்கூடிய அளவ வந்து குறைச்சு கொடுக்கும். நாவப்பழத்தில பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வாய்வழி மூலமா பரவக்கூடிய நோய்கள், வாய வந்து சுகாதாரமா வச்சுக்கணும், சுத்தமா பராமரிக்கணும் அப்படின்னா, அதனுடைய இலைப்பட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ப்புண்ணுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கும். ஈறு நோய்கள் எல்லாம் தடுத்து கொடுக்கும். இந்த மருந்துகள்ல வந்து அதிகமா இந்த நாவப்பழத்தினுடைய இலை, பட்டை இதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. அதேபோல இந்த நாவப்பழம் இவ்வளவு சத்துக்கள் இருந்தாலுமே கூட குழந்தைங்க ஒரு லிமிட்டா தான் சாப்பிடணும். குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் சாப்பிடலாங்க. இதே பெரியவங்க பார்த்தீங்கன்னா, 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நாவப்பழத்த வந்து எடுத்துக்கலாம். அதுவும் கண்டிப்பா நீங்க செரிமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படல அப்படின்றத உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மேலும் நாவப்பழத்த வந்து நீரிழிவு நோயாளிகளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தினமுமே வந்து எடுத்துக்கலாம். தினமுமே 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். இப்படி நீங்க எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோட இருக்கும். ரத்தத்தில சர்க்கரை அளவு வந்து சரியா வந்து பராமரிக்கும். அதேபோல இரைப்பை, குடல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை நீங்களாம் வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா போயிட்டு உங்களுடைய மருத்துவர்ட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா நாவப்பழத்தில ஆக்ஸலேட்டுகளும் இருக்கு. ஸோ அத அதிக அளவுல நீங்க எடுத்துக்கும் பொழுது, சிறுநீரக கற்களால் அவதிப்படக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதனால இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்கலாம் மறக்காம மருத்துவர அணுகி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்களே வந்து தீர்மானிக்க முடியாது. இது எந்த விதமான நோய்களும் இல்லாதவங்க, ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கக்கூடியவங்க, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஒரு சில பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்கலாம் அதற்குரிய முறைகள வந்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும். அதேபோல நாவப்பழத்தில விட்டமின் சி, இரும்புச்சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆக்ஸினேட்டர்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஊட்டம் வந்து கொடுக்கும். அதேபோல நெறைய பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, இந்த காலகட்டங்கள்ல பிரச்சனை இல்லாதவங்க அப்படின்னாவே கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ இதனால இரத்த குறைபாட்ட வந்து போக்கிக் கொடுக்கும். அது உடம்புல இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கி, இரத்த சோகையை வந்து தடுத்து, உடல்ல ஆக்சிஜனேற்ற சுழற்சியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ அதனால இந்த ரத்தம் கம்மியா இருக்கிறவங்கலாம் நாவப்பழத்த வந்து நீங்க சாப்பிடுங்க. கெட்ட கொழுப்பையும் அதே போல் குறைச்சி கொடுத்துருங்க. இதயத்தை அதனால் வலிமையாக வந்து வச்சுருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நாவப்பழம் வந்து உதவியாக இருக்குது. கல்லீரலுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மளுடைய உடல். கல்லீரலுடைய செயல்பாடை நல்லாக்கி கொடுக்கும். கொழுப்பு, கல்லீரல் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் வந்து தடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை தடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த நாவப்பழம். இந்த நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்தோசயனிக்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் செல்கள் வளர்றதையும் வந்து தடுத்து கொடுக்குது. ஸோ புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதிக அளவு நாவப்பழத்தில் இருக்குது. இந்த நாவப்பழத்தை யாராவது மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாவப்பழம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு நாவப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் மேஜிக்கை பண்ணக்கூடிய ஒரு பழம் தான் நாவப்பழம். ஸோ எல்லா பழங்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது. அதில் இந்த பதிவில் நம்ம நாவப்பழத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்டோம். நாவப்பழத்தை வந்து இனி வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. சரும ஆரோக்கியத்தில் இருந்து கேன்சர் வரைக்கும் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த நாவப்பழத்தை கண்டிப்பாக சீசன் டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க. நாவப்பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து சரியாக போகும், உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும், இதில் என்ன சக்தி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரியான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.
இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவர்களும் இதை பார்த்து வந்து பயன்பெறணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறுறதுக்கு இந்த மாதிரியான நல்ல தகவல்களை ஷேர் பண்ணி விடுங்க. அனைவரும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.